சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஞானவேலோட இயக்கத்தில் உருவாக்கியிருக்க வேட்டையன் படத்திலிருந்து இப்போ ஒரு அப்டேட் மாசா வெளியாயிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி என்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தோட இசையில் உருவாகும் இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்போது ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. மறுபக்கம் வேட்டையன் படத்தோட டப்பிங் பணிகளிலும் ரஜினி ரொம்பவே பிஸியாக இருந்துட்டு வராரு. ஞானவேல் இயக்கத்தில் லைக்காவோட தயாரிப்பில் உருவாக்கும் இந்த படத்திற்கும் அனிருத் தான் இசையமைச்சிட்டு வராரு. ஜெய்பீம் என்ற ஒரு புரட்சிகரமான படைப்பை கொடுத்த ஞானவேல் ரஜினியை வச்சு ஒரு தரமான படத்தை கொடுப்பார் என எதிர்பார்த்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா காத்து கொண்டு இருக்காங்க. மேலும் வேட்டையன் வழக்கமான ரஜினியோட ஸ்டைலில் இருந்தாலும் அதில் ஞானவேலோட டச்சும் இருக்கும் என சொல்லப்படுது. இந்நிலையில் வேட்டையன் திரைப்படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டே வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. ஆனால் தீபாவளி பண்டிகைக்கு முன்னா அக்டோபர் 11ஆம் தேதி வேட்டையன் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக இருந்த சூர்யாவின் கங்குவா படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிருக்கு. ஜெயிலர் என்ற படத்தின் மூலமாக மாசா வெற்றியை பெற்ற தரமான கம்பேக் கொடுத்த தலைவர், ஆனால் அவர் அடுத்ததாக சிறப்பு தோட்டத்தில் நடித்த லால் சலாம் திரைப்படம் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வெற்றி பெறலை. இதனால் தற்போது மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் எண்ணத்தில் வேட்டையனுக்கு ரிலீஸ்க்காக ரஜினி காத்து கொண்டிருக்காரு. இந்நிலையில் இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வேட்டையன் திரைப்படத்திலிருந்து மாசான ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு. வேட்டையன் படத்திலிருந்து மனசிலாயோ என்ற பாடல் வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி வெளியாக இருப்பதா அறிவிப்பு வந்திருக்கு. அனிருத்தின் இசையில் உருவாகியிருக்கும் இந்த பாடல் எப்படி இருக்கும் என தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வமாக காத்து கொண்டிருக்காங்க. சமீப காலமாக ரஜினியின் படங்களுக்கு தொடர்ந்து அனிருத் இசையமைச்சிட்டு வராரு. கடந்த 5 ஆண்டுகளில் ரஜினியின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்துட்டு வராரு அனிருத். இந்நிலையில் ஜெயிலர் படத்தின் மாசான பாடல்களையும் பின்னணி இசையும் வழங்கிய அனிருத் வேட்டையன் படத்திலும் அதே மேஜிக்கை நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்ற முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இதனாலே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த படம் கண்டிப்பாக பேர் வாங்கி தரும் என எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையரான ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. போலி என்கவுண்டர்களுக்கு எதிராக கண்ணியமாக இருக்கும் கேரக்டராக தான் இந்த படத்தில் அவரை உருவாக்கியிருக்காங்களாம். மேலும் இந்த படம் கண்டிப்பாக ரஜினிக்கு மட்டும் இல்லாமல் அதில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் பேர் வாங்கி தரும் என எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் வேட்டையன் படத்தோட சாங் இன்னும் ஓரிரு வாரங்களில் வெளியாக இருக்கிறதுனால இந்த பாட்டு கண்டிப்பாக கவால பாட்டை அடித்து தூக்கும் என்று நம்பப்படுது. ஏன்னா இந்த பாட்டை எழுதியிருக்கிறது சூப்பர் சூப்பு. என் பாட்டை இவர் தான் எழுதியிருந்தார். தலைவருக்காக பார்த்து ஒரு லிரிக்ஸ் லைனும் எழுதியிருக்காராம். பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இந்த பாட்டு இருக்க போகுதுன்னு. நீங்கள் மனசுதாயோ பாட்டை கேட்க எந்தளவுக்கு ஆவலாக இருக்கீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் முடிச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.